guys, வணக்கம் அண்ட் வெல்கம். நாம இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறோம்னா வேற எதுவும் இல்லை கைஸ், மினி வார் தான் கைஸ். ஆக்சுவலி பார்ட் 1 போட்டிருப்போம், அதுக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க. அதனால இப்போ பார்ட் 2க்குள்ள இறங்கிடலாம். கேமுக்குள்ள வந்தாச்சு கைஸ். இந்த பில்டிங்ஸ்லாம் மாறுங்க கைஸ், இடுப்பு சைஸுக்கு தான் இருக்கு. இவனுங்களாம் கால் சைஸு கூட இல்லை கைஸ், கட்டான சைஸு கூட இல்லை. இங்கே ஆக்சுவலி போன கேம்லேயே நாங்கள் வார்வுட்டில் வந்தாங்க கைஸ் நினச்சோம். ஆனால் இந்த கேம் அந்த அளவுக்கு ஈஸி இல்லை கைஸ். நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கண்ட்ரியை பில்ட் பண்ணிட்டு தான் வார் விட முடியும். அதனால ஆனால் கண்டிப்பாக இந்த இதில் உங்களுக்கு குறை இல்லாமல் வார் கிடைக்கும் கைஸ், ஓகேவா? கண்டிப்பாக நான் உங்களுக்கு வார் விடுவேன். எனக்கும் மிஸ்டர் ஜிக்கும் வார் வராது, எனக்கும் வேற இதுக்கெலாம் வரும் கைஸ். நான் மிஸ்டர் டி பேசுகிறேன். ஆக்சுவலி மிஸ்டர் ஜி வந்துட்டு எப்படின்னா ஒரு வீடியோ விட்டு தான் ஒரு வீடியோ பேசுவார், ஓகேவா? அதனால தான் கைஸ். அதுக்கு முன்னாடி வீடியோலாம் தொடர்ந்து பேசினாரு, ஏன்னா நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால தான் கைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு நிறைய செல் பண்ணிட்டு நம்மளோட இடத்த எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் கைஸ். அது மூலயமா நம்ம நிறைய இது கட்டலாம். இந்த டேங்க் பேஸு, ஹெலிபேட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் கைஸ். இதெல்லாம் நம்ம வச்சு யூஸ் பண்ணோன்னா பயங்கரமாக இருக்கும் கைஸ். ஓகே கைஸ், இது வந்துட்டு இதாகிட்டுருக்கு, எதுவுமே காமிக்கல கைஸ். என்னாச்சுன்னு தெரில, அது எதோ பக் ஆயிடுச்சு போல இருக்கு. சரி விடுங்க கைஸ். இந்த டேங்க் பேஸ்லாம் நம்ம நிறைய செஞ்சாச்சு கைஸ். இனிமேல் வார் விட்டோன்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் கைஸ், ஓகேவா கைஸ்? கைஸ் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்துட்டு பேக்கர் டை கண்டிப்பாக வந்துடும் கைஸ். ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு நான் ஒரு ஷார்ட் போட்டிருப்பேன், அடுத்த வீடியோ கண்டிப்பாக வரும்ன்ட்டு. ஆக்சுவலி நான் வந்துட்டு ஷார்ட் போட்டிருப்பேன்ல, அதான் பேக்கர் டை கைஸ். சாரி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் இதாக பேசிட்டேன். ஷார்ட் போட்டது தான் பேக்கர் டை கைஸ். என்னதுடா இது டிஃப்ரெண்ட்டாக நின்றுருக்கு பாருங்க கைஸ். சரி விடுங்க பார்த்துமா காய்ஸ். நம்ம டீமுக்கு ஏதோ பேர் வைங்க காய்ஸ். நம்ம வந்துட்டு இந்த காய்ஸ்ன்னு கூப்பிட்டுட்ருக்கோம். ஏதோ கூலாக ஏதோ சொல்லுங்க காய்ஸ். உங்களை அந்த வியூவர்ஸை கொஞ்சம் பேசிருக்கு, ஓகே? நீங்கள் வியூவர்ஸ் மட்டும் இல்லை கைஸ், நம்ம ஃபேமிலி. நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ், நம்ம ஃபேமிலியாக மாதிரி இருக்கு, ஓகே கைஸ்? நம்மளுக்கு ஏதோ ஒரு நம்ம எப்படின்னா ஒரு ஸ்குவாடுக்கு நேம் வைங்க கைஸ். ஸ்குவாட் இல்லை ஸ்குவாட், அப்படிதான் கைஸ். கொஞ்சம் டங் ஸ்லிப் ஆகும். நம்ம பாருங்க கைஸ், ஒவ்வொன்றுக்கும் வார் விட்டு ஏதோ இப்போ இது போயிட்டுருக்கு கைஸ். இதுவும் நம்ம ஏரியா தான், இதுவும் நம்ம ஏரியா தான். இதோ எனக்கு இதுதான் கைஸ் பிடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக இது பண்ணியே ஆகும் கைஸ். நான் ஹெலிபேட்லாம் வாங்கியிருக்கேன்ல கைஸ், கண்டிப்பாக பண்ணுவேன் கைஸ். அது நீங்கள் கமெண்ட் போடுங்க கைஸ், ஒரு வேளை மினி வார் 3 வேணுமா வேண்டாமான்ட்டு. கொஞ்சம் வாய்ஸ் கிளியராக இருக்கும் கைஸ், ஏன்னா நம்ம ஒரு மைக்கை யூஸ் பண்ணுறோம், அது என் ஃப்ரெண்டோடது. சரி கைஸ், யூஸ் பண்ணலாம் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், P2 பாம்பர்லாம் வச்சுருக்கானுங்க. யார் கைஸ் இருந்துங்க வெயிட் கையாக இருப்பானுங்க போல இருக்கு காய்ஸ். கண்டிப்பாக நம்ம இதை கேப்சர் பண்ணியே ஆகணும். இன்னைக்கு நம்ம கேப்சர் பண்ண மாட்டோம், அது உறுதி. இன்னொரு நாள் கண்டிப்பாக கேப்சர் பண்ணுவோம் கைஸ். ஏன்னா எனக்கு இதாகல கைஸ், இதை நான் விட்டு கொடுக்குறதுக்கு எனக்கு மனசே இல்லை கைஸ். சாரி, கேம் பிளே அது அப்படிதான் கைஸ் ஆகும், கேம் பிளே ஃபஸ்ட்டு. எவ்வளோ வருது? ஓ 71,000. 59,000 தானே கைஸ் அவன் சொல்லியிருந்தான். எனக்கு தெரிஞ்சு போனஸே தான் கிடச்சிருக்கு போல இருக்கு. சரி பரவாயில்ல விடுங்க, நம்மளுக்கு தான் இது. என்ன கைஸ் இப்போன்னு பார்த்து நம்ம வாங்குற அளவுக்கு எதுவுமே இல்லை. அது அப்படி தான் கைஸ், ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கேம் பிளே பாசிட்டு வரும். சாரி, அதுக்கு வந்துட்டு நாங்கள் அதை எதோ என்ன பண்ணலான்னு யோசிச்சுருக்கோம். என்னது ஏதோ சுற்றிட்டு இருக்கு, ஏதோ சுற்றிட்டு இருக்கு பாருங்க. காய்ஸ், உங்களுக்கு மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 3 போடணுன்னா மறக்காமல் சொல்லுங்கள், போட்டுடலாம். கமெண்டில் சொன்னீங்கன்னா போட்டுடலாம். ஏன்னா மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 1க்கே நீங்கள் சூப்பராக சப்போர்ட் கொடுத்தீங்க. எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கைஸ். இது டேங்க் பேஸு ஒன்று வாங்கிக்கலாம். இதுக்கோ பிக் டேங்க் பேஸும் பிக் ஆங்கரும் தான் கைஸ் வாங்கணும். அதுதான் கைஸ், நம்ம அதை வாங்கினோன்னா அவ்வளோதான் கைஸ், நம்ம இது செட்டில்டு.
ஏர் பேஸ் தான் இதுக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். B2 பாம்பர்னு நினைக்கிறேன். ஏர் பேஸ் தான். சரி பரவாயில்ல. நம்ம வந்துட்டு கண்டிப்பா மினி வார் 3ல கண்டிப்பா B2 பாம்பர் வாங்குறதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம் கைஸ். ஓகே, நம்ம இந்த விண்ட் மில்லு இதெல்லாம் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் இதுவும் காசு நிறைய கிடைக்கும் கைஸ். கேரட் ஃபார்மு, ஆமாம் கேரட் ஃபார்ம் இப்போ தான் பார்க்குறேன் கைஸ். விண்மில் ஒன்று வாங்கிக்கலாம். ஓகே போகலாம் கைஸ். எலிபேட் ஆக போகுது கைஸ் கூடிய சீக்கிரம். நம்ம கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு நம்ம இது ஃபுல்லாக அந்த இடத்த ஃபுல்லாக வாங்கிட்டோம்னா நாமளும் சிட்டி ஆயிடும்னு நினைக்கிறேன் கைஸ். இங்கே நிறைய பில்டிங்ஸ்லாம் இருக்குது கைஸ். லேபு, அதுக்கப்புறம் இது சிட்டி, அதுக்கப்புறம் நிறைய இருக்குது கைஸ் இந்த இடத்துல. நம்ம அந்த பேசஸ்லாம் பிடிச்சிட்டோன்னா அவ்வளோதான் கைஸ், நம்ம ஈஸியாக இது பண்ணிடலாம். சாரி கைஸ், என்னோட மெசேஜ் வருது. கைஸ் உங்கள்கிட்ட தெரியாமல் போட்டு ஸ்பாய்லர் அலர்ட் கைஸ், தெரியாமல் சொல்லிட்டேன். அது நான் ஸ்பாய்லர்கிட்டே ஸ்பாயில் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்கிறேன். பயங்கரமாக இருக்கேன் கைஸ் நான். அங்கே பாருங்க இன்னொரு டேங்க் பேஸ். இந்த டேங்க் பேஸே 2-3 செஞ்சுட்டோன்னா கைஸ், அப்புறம் நம்ம கொஞ்சம் நம்மளோட ஆர்மி ஸ்ட்ராங் ஆயிரும். இன்னும் 9 மினிட்ஸ் இருக்கு கைஸ். கண்டிப்பாக இது பண்ணிடலாம், வாங்கிடலாம். இங்கே பாருங்க எல்லாத்துக்கிட்டையும் B2 பாம்பர் இருக்கு கைஸ். இங்கே நம்மளோட யூனிட்ஸ்லாம் இங்கே மூவ் பண்ணி பார்ப்போம். இது நம்மளுக்கு ஆகுமான்னு பார்ப்போம். பாருங்க நம்ம ஆளுங்களா வரானுங்க பாருங்க. குட்டி குட்டிட்டு இருக்கு B2. எனக்கு தெரிஞ்சு நம்மள காட்ஸிலா மாதிரி போல இருக்கு கைஸ் இந்த மினி வார்ல. காட்ஸிலா காங் மாதிரி தான். இங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ பெரிய பாம்பெலாம் போடுறானுங்க. ஆனால் நம்மளுக்கு அதில் கால் தூசி கூட சவுண்ட் இல்லை. இங்கேயும் நம்ம மூவ் யூனிட்ஸ் பண்ணலாம் கைஸ். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு அப்போ தான் நிறைய ஸ்பேஸ்லாம் நம்மளுக்கு ஆக்குபை ஆகும். என்னது கைஸ் வெறும் ஒரு இடம் தான் இருக்கு. நம்மளோட அங்கே இருக்கு. டிஜி கிளச் அங்கே இருக்கா? அங்கே இருக்காங்க கைஸ். இங்கேயா இருக்கு போர் போயிட்டுருக்கு. ஓ இது நம்மளோடது தானா? இல்லை நம்மளோடது தான். நம்மளோடது தான். இல்லை நம்மளோடது இல்லை கைஸ், அதுதான் நினைக்கிறேன். நம்மளோட தான் தெரில. பாருங்க கைஸ் டிஜி கிளச்சு. மிஸ்டர் ஜிலாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டார் கைஸ் விளாட்டில். இப்போதான் கேமிங்லாம் அவர் கற்றுட்ருக்காரு. நாமலாம் ஓஜி பிளேயர்ஸு, ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸு, கால் ஆஃப் டியூட்டி பிளேயர்ஸு, நாமலாம் அந்த மாதிரி ஓஜி பிளேயர்ஸ் கைஸ். நம்மளுக்கு தான் கேமிங்லாம் நிறையா தெரியும். இவங்கெல்லாம் மைண்ட் கிராஃப்ட் பிளேயர்ஸ். சாரி, மைண்ட் கிராஃப்ட் பிளேயர்ஸ் அசிங்கப்படுத்தல. மைண்ட் கிராஃப்ட் பிளேயர்ஸ் ஆர் பெஸ்ட். அவங்களா அவங்களோட எஜுகேஷனுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அதாவது க்ரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க கைஸ். யாரெல்லாம் மைண்ட் கிராஃப்ட் விளையாடுறீங்களோ கமெண்ட்டில் போட்டுருங்க. ஓகே கைஸ், எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டிங்கன்னா நாங்களும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும் அடுத்த வீடியோலாம் போடுறதுக்கு. இங்கே பாருங்க கைஸ், இவங்ககிட்ட ஒரு ஹெலிபேட் இருக்கு கைஸ். எப்படி ஹெலிபேட் வச்சான்? ஓ சாரி, இது நம்மளோடது இல்லை. நம்மளோடது அவனோட தான் தெரியாமலே போச்சு. சரி பரவாயில்ல வாங்க. நாளைக்கு கண்டிப்பாக இது வந்துடும் கைஸ், பேக்கார்ட் ஐ ரோப்ளாக்ஸ் கேம் கைஸ். அது சூப்பராக இருக்கும், நீங்கள் போய் விளாண்டு பாருங்க. அதில் ஏகப்பட்ட பாய்ஸ் இருப்பாங்க கைஸ். பாஸ் ஓகேவா, ஏகப்பட்ட பாஸ் இருப்பாங்க. நம்ம பாருங்க சரியா, அவங்க எல்லாருமே பயங்கர பவர்ஃபுல் கைஸ். நம்ம என்னன்னா ஒரு பாஸை டிஃபீட் பண்ணிட்டோம் அடுத்த வீடியோவில். ஐயோ ஸ்பாய்லராக கொடுத்துட்ருக்கேனே, சாரி கைஸ். என்ன நோ சிவிலியன்ஸுன்னு காமிக்குது? தெரிஞ்ச நிறைய வீடு வாங்கி போடணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ்,
காய்ஸ் நம்ம கண்டிப்பாக மைன்கிராஃப்ட்லாம் நிறையா வீடியோஸ்லாம் நாங்கள் போடுறதுக்கு யோசிச்சுட்ருக்கோம். ஏன்னா மைன்கிராஃப்ட் பயங்கர பாப்புலர் அது. என்னடா இது மூ யூனிட்ஸ் இயர், வாங்க வாங்க எல்லாரும் இங்கே வாங்கடா. வந்துட்டு சதறீங்க எல்லாருமே, வாங்க சதற விட போகிறீங்க அவங்க எல்லாத்தையும். கைஸ் இதுவும் நம்மளோடது தான். இங்கே வேணான்னு நினைக்கிறேன். இங்கே வரானுங்க பாருங்க கைஸ், பாருங்க ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கானுங்களே. இவனுக்கு பாம்பு போடுறது தான் கைஸ் கடுப்பேறுது. இவனுக்கு பாம்பு போடுறது தான். இவனுக்கு பாம்பெல்லாம் நினச்ச கடுப்பாது. இவங்க பாருங்க மொத்த யாருமே இது பண்ணுறானுங்க. நம்மளோட இதெல்லாம் ரொம்ப செல் பண்ணிக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு காசுலாம் நிறையா கிடைக்கும். காசு பணம் துட்டு மணி மணி. 61,000 கைஸ், 61,000 போட்டிருக்கேன், 81,000 வருது. வா வாட் அ லக். இதுதான் கைஸ் பியூர் லக்கு. அங்கே பாருங்க ஒல்லி பாட்ஸ் அங்கே இருக்கு. சாரி ப்ரோ, யாருன்னு தெரில, கிண்டல் பண்ணாமல் மன்னிச்சுக்கோங்க. பார்க்குறதே 5 பேர், அதுலேயும் அவர் பார்ப்பாரான்னு தெரில. இம்ப்ரூவ் பண்ணணும் கைஸ், நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போடணும் கைஸ். ஓகே பாருங்க கைஸ், நம்மளோடது கொஞ்சம் இருக்கு. இங்கே பாருங்க யாரோ வராரு பாருங்க. ஓ இவர் டிஜி கிளச்சு வராரு, டிஜி கிளச்சு. கைஸ் நம்ம நிறைய வீடியோ போடலாம், ஓகேவா? ரோப்ளாக்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நம்மள்கிட்ட நிறையா இருக்குது. ஒவ்வொன்றா மைண்டில் இருக்குது, ஒவ்வொன்றா போடுவோம். எனக்கு தெரிஞ்சு நம்மளோட எலிபேடு ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், அதை போய் சுட்டு பார்ப்போம். யூனிட்ஸ் எதுவும் கொடுத்தா வரும்னு நினைக்கிறேன். பாருங்க நம்ம தலைங்கெல்லாம் வருவானுங்க பாருங்க. எங்கடா ஹெலிகாப்டரு எங்கே காணோம்? கைஸ் பாருங்க நம்ம ஆர்மியை ஒவ்வொருத்தங்களும் வந்துட்டுருக்கானுங்க கைஸ். ஹெலிகாப்டர் காணோம், என்னாச்சு? திருப்பி கொடுத்து பார்ப்போம். ஹெலிகாப்டரே காணோமே. காய்ஸ் நம்ம B2 பாம்பர் வாங்கினா அவ்வளோதான் கைஸ், நம்ம செட்டில்டு கைஸ். இங்கிருந்து எவனோ போகிறான். எங்கடா போறீங்க? இதுல இருந்து ஏதோ ஒண்ணுமா என்னன்னு தெரில கைஸ், என்னாச்சுன்ட்டு. அங்க பாருங்க எவனோ வரானுங்க. தெரிஞ்சு இங்க இருந்து தான் சுடுறானுங்கன்னு நினைக்கிறானுங்க. இங்க லேப் ஆக்கியபை பண்ணிட்டோம்னா நம்ம லேண்ட் கொஞ்சம், நம்ம கண்ட்ரி கொஞ்சம் பெருசாயிரும். இங்கெல்லாம் நம்ம இது பண்ணலாம் கைஸ். ஓகே நம்ம சுத்தி அடிக்கலாம் கைஸ். ஃபுல்லா சுத்தி அடிக்கலாம். நம்ம இந்த இடத்தையும் வாங்குறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த சைட்லாம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பவர்லாம் அவ்வளோதான், டபுள் ஆயிடும். இங்க பாருங்க, யாரு கைஸ் பாருங்க, ஹெலிபேடு பாருங்க கைஸ், ராக்கெட்லாம் வச்சிருக்கோம். என்ன பவரா இருப்பான்ல. நான் அப்படியே இந்த மாதிரி ஆகணும் கைஸ். எனக்காக இதாக இருக்கு. நம்ம இந்த யூனிட்ஸ் எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் கைஸ். இங்க போற எவ்வளோ பெரிய பாம்பு விழுந்ததுல. கைஸ் மாஸ் கைஸ், நாமளும் இந்த மாதிரி எடுத்தே ஆகணும், ஃபாஸ்ட்டாக எடுத்தே ஆகணும். ஆக்சுவலி உங்களுக்கு அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குமான்னு தெரில கைஸ். ஆனால் அது வந்துட்டு இந்த வார் வந்துட்டு மொக்கையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எனக்கும் டிஜி கிளச்சுக்கும் போடுறது தான் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன், அப்படிதான் இருக்கும்ன்ட்டு. தெரியல ஒழுங்கா. சரி இவங்க பாருங்க எப்படி ஓட்டிகிட்டே இருக்கானுங்க காச்சுன்னு. என்னது இதெல்லாம்? ஓன் கண்ட்ரி. நான் எங்கே ஒரு கண்ட்ரி வச்சுருக்கேன்டா.
ம் சரி போவோம் காய்ஸ். வந்துட்டோம் காய்ஸ். நம்ம யூனிட்ஸ் ஆயிடுச்சாங்க. ஒரு இங்கே தாங்க வச்சிருந்தோம். சரி நம்ம வேற ஏதோ இடத்துக்கு இதுதான் கைஸ். நம்ம கொடுப்போம். வந்துட்டோம் கைஸ். நம்ம யூனிட்ஸை மூவ் பண்ணிங்க பாருங்க கைஸ். பாவம் கைஸ் இவனுங்களாம். ஐயோ பாவமா இருக்கே பார்க்கறதுக்கு. ஆனா என்னோட இதுதான் நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன். பாய் பாய். இது என்ன ஈரானா? பாய் பாய் ஈரான். ஓகே கைஸ். இது என்னதுடா? நீ என்ன கண்ட்ரி தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கைஸ் நம்மளோட கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. நாம எப்படியோ இது பண்ணிட்டோம் கைஸ். இது என்ன ஃபிளாக்டா? என்னன்னே சார்ல கைஸ். சரி நம்ம என்னவா இருந்தா என்ன, நம்மளோட கண்ட்ரி இம்ப்ரூவ் பண்ணது தான் நம்மளோட வேலை. கைஸ் சாரி கைஸ், நான் வந்துட்டு அப்படியே பேசினது இதாகிடுச்சு. என்னோட மைக் வந்துட்டு ஒர்க் ஆகாமல் போயிடுச்சா, அதுதான் என்னன்னு பார்க்குறக்கு இது பண்ணேன். என்னாச்சுன்னு தெரியல கைஸ். நம்ம ஏதோ நல்லதாக நினச்சா அது எதுவுமே நல்லதாக வர மாட்டேங்குது. கைஸ் மறக்காம என்னோட ஃப்ரெண்ட் ஈகோ பிரைம்னு ஒருத்தன் இருக்கான் கைஸ், அவனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க கைஸ். அவனோட வீடியோஸ்லாம் பாருங்க. அவன் கொஞ்சம் அப்படிதான் போடுவான். ஏதாவது அவனை பாருங்க, சூப்பராக இருக்கும் அவனோடது. ஒரு நாள் நானும் அவனும் நாங்கள்லாம் இது பண்ணலான்ட்டு இருக்கோம். ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபேமஸ் கேம் விளாட்லான்ட்டு இருக்கோம். கொலாப் பண்ணுறது அவ்வளோ இதான்னு தெரில. இங்கே பாருங்க கைஸ், நம்மளோட ஹெலிகாப்டர்ஸ்லாம் வருது. ஓ வாவ், இப்போதான் கைஸ் நம்மளோட ஹெலிகாப்டர் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இங்கே பாருங்க நம்ம ஆளுங்களாம் எப்படி இருக்கான்னு சுட்டுருக்கானுங்க பாருங்க வாழை பார்த்து. இது நம்ம ஆளா இல்லை யாரு? இங்கே ஃப்ளாகுக்கு போங்கடா. என்னடா பண்ணுறீங்க? என்ன பண்ணுறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஓகே கைஸ். நம்ம இன்னும் கையில் நிறைய வீடியோஸ்லாம் வச்சுருக்கோம். ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணலுக்கு பிளான் போட்டுட்ருக்கோம். அதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் இப்படி சொல்லிட்டே இருக்கோம்னு நினைக்காதீங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச யூடியூபரை கமெண்ட் பண்ணுங்க கைஸ். உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர் யாரோ ஒருத்தவங்களை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, யூனிட்ஸ் வாங்கடா, எல்லாருமே வாங்கடா மக்களே. ஓடுங்க மக்களே. போறானுங்க பாருங்க உருண்டுட்டு. டேங்க்லாம் கியூட்டா இருக்கு, குட்டி உண்டு. பாருங்க எல்லாருமே போறானுங்க. ஹெலிகாப்டர் வருதா? இல்லை தெரிஞ்சு ஹெலிகாப்டர் அங்கே சண்டை போடுதுன்னு நினைக்கிறேன். சாரி, நான் வந்துட்டு இது ஆஃப் பண்ணி பாருங்க பேக்ரவுண்ட் நாய்ஸ் பயங்கரமா இருக்கு. ஒரே நிமிஷம். சரி விடுங்க நிறையா. என்னது அது? என்ன ஆச்சு நம்மளுக்கு? காய்ஸ் நம்மளோட இது ஆக்குபை பண்றானுங்க காய்ஸ். பாருங்க இவனுங்கள என்ன தைரியம் இருந்தா இவனுங்க என்ன இப்படி பண்ணுவானுங்க. போடு தாக்கு அவனை. காய்ஸ் இங்க யாரெல்லாம் ஃப்ரீ ஃபயர் ஃபேனு, கால் ஆஃப் டியூட்டி ஃபேனு, ரோப்ளாக்ஸ் ஃபேனு, மைன்கிராஃப்ட் ஃபேன்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நான் கால் ஆஃப் டியூட்டி ஃபேன் கைஸ். ஓகே, என்னோட ஒரு கமெண்ட் ஆட் ஆயிரும், கவலைப்படாதீங்க. மிலிட்ரி சூப்பர் ஆங்கர்லாம் வந்திருக்கு. மிசைல் ஆங்கர். ஓ காய்ஸ் சூப்பர் காய்ஸ். டேங்க் பேஸு காய்ஸ். எனக்கு இதுதான் காய்ஸ் வாங்கணும். நம்மகிட்ட காசு இல்லைனா ஆங்கர் தான் காய்ஸ் வாங்கணுன்ட்டு ஆசை எனக்கு. ரோபக்ஸ் கேக்குது. ரோபக்ஸ் நான் வைக்கிறேன் கைஸ். காய்ஸ் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ரோப்ளாக்ஸில் நம்ம ரோபக்ஸ் ஈஸியாக சம்பாதிக்கலாம். அது கஸ்டமைஸ்ன்ட்டு ஒரு இது ஆப் இருக்குது கைஸ்.
அது வழியா இது நாங்கள் இருக்கிறதே 5 வியூவர்ஸு 13 சப்ஸ்கிரைபர்ஸ் இதெல்லாம் பெய்டு ப்ரொமோஷன் கொடுப்பாங்களா, நாங்களே தான் இது பண்ணிட்டுருக்கோம். என்னென்னா கஸ்டமைஸ்னு ஒரு ஆப் இருக்குது கைஸ். சாரி எங்களோட அது அப்படிதான் டு நாட் டிஸ்டர்ப் போட்டாலும் அது வருது சில இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ்லாம். அந்த கஸ்டமைஸ்னு ஒரு ஆப் இருக்குது கைஸ். அந்த ஆப்பில் நீங்கள் ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணி கேஷாக நீங்கள் சம்பாதிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரோபக்ஸாக சம்பாதிக்கலாம். அங்கே மில்லியன்ஸ் ஆஃப் ரோபக்ஸ்லாம் சம்பாதிச்சிருக்காங்க கைஸ். ஆல்மோஸ்ட் 3 மில்லியன் ரோபக்ஸ்லாம் சம்பாதிச்சிருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 3 மில்லியன் ரோபக்ஸ்லாம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? ஓகே கைஸ், எனக்கு ஒரு 20 பேர் பார்க்குறீங்கன்னா ஒரு 5 பேராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு அதுதான் இதாக இருக்குது. யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்களா? அதுதான். ஓகே கைஸ், ஓகே நம்ம பிடிக்கு நேரம் வந்தாச்சு போ. வந்து கைஸ் நம்ம லாபம் வாங்கிட்டோம். ஐயோ நான் இதை கவனிக்கவே இல்லை. பாட்டுக்கு பேசிட்டு இருந்தேன், வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்தேன். சூப்பர் கைஸ், மாஸ் கைஸ், லேப் எடுத்துட்டோம். எப்படியோ லேப் எடுத்துட்டோம், அவ்வளோதான். இனிமேல் இந்த லேப் நம்மளோடது தான். அங்கே பாருங்க, B2 பாம்பரே நம்மளோட ஹெலிகாப்டர்ஸ்லாம் தோக்கடிச்சிருக்குங்க. அப்போ நம்ம ஹெலிகாப்டர்ஸ்லாம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும். இது என்னாச்சு? இவனுங்க ஏதோ இதுவும் நம்மளோடது தான். சூப்பர் சூப்பர். டிஜி கிளச் நின்றுருக்காம பாருங்க. அவனை உடிக்க கைஸ் பாட்டு குட்டி. இது என்ன ஃப்ளாக்டா? ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளாக். ஓகே ஓகே. ஓன் கண்ட்ரி நம்ம இது பண்ணுவோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளாகும் வச்சுக்கலாம் போல இருக்கு கைஸ். ரெக்கார்ட் ஆதான்னு பார்த்தேன். ரெக்கார்ட் ஆகுது கைஸ். ஓகே கைஸ், நம்ம பெரியதுக்கு நேரம் வந்துச்சு. ஓகே கைஸ், பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.